நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நாம் இந்த சீரீஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓசை இல்லாமல் வரும் எழுத்துக்கள். ஆங்கில வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது எந்தெந்த வார்த்தைகளில் எந்தெந்த எழுத்துக்கள் ஓசை இல்லாமல் வரும், அது எப்படி வருது, அதுக்கு சூத்திரம் என்ன, அது எதனால் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த தொடரில் முழுமையாக தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற எழுத்து என்னன்னா கே. இப்போ சைலண்ட் லெட்டரில் கே எப்போ சார் சைலண்ட்டாக வரும், ஏன் சைலண்ட்டாக வரும், எதுக்காக சைலண்ட்டாக வரும், என்ன காரணம், நீங்கள் பாட்டு சொல்லிட்டு போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் வருது இல்லையா? இதை விளக்குறதுக்கு தான் இந்த தொடருங்க. இப்போ பார்க்கலாம், நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பொதுவாக சைலண்ட் லெட்டராக எப்போ வரும் சார், கே வார்த்தை, கே என்ற ஒரு வார்த்தை தொடங்குது, கே என்ற எழுத்தில் ஒரு வார்த்தை தொடங்குது அப்படின்னா அதனுடைய இரண்டாவது எழுத்து எண்ணாக வந்தால் அந்த கேக்கு உச்சரிப்பு கிடையாது. இதுதாங்க ஃபார்முலா, ரைட்டா? கேக்கு அடுத்த எழுத்து என்ன வந்தால் இது கிடையாது, எண்ணு வந்தால் உச்சரிப்பு கிடையாது. புரியுதா? இப்போ சார் எப்படி சார், உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா KNOW, நம்ம ஃபார்முலா படி என்ன சொல்வோம், நம்முடைய எழுத்துக்கள் படி என்ன சொல்கிறோம், உயிரும் மெய்யும் சேர்ந்து தான் உயிர்மெய் எழுத்தாதுன்னு சொல்கிறோம். கேங்கிற எழுத்துக்கு இக் என்று குறிப்பிட்டிருக்கும், பாருங்கள், இக் என்று குறிப்பிட்டிருக்கும். எண்ணுக்கு இன்னு அல்லது இந்து 3 எழுத்துக்களை குறிப்பிட்டிருக்கும். சரியா? இந்த எழுத்தில் என்ன இருக்குது, கேக்கு அப்புறம் NOW இருக்குது, ரைட்டா? கேக்கு என்ன எழுத்து போடுவோம், நம்ம உதாரணத்துக்கு நம்ம இதுபடி போடணுன்னா கேக்கு இக்கு, கரெக்டு. NOக்கு நோ, டபிள்யூக்கு இவ். எப்படி மாறுது இது, எப்படி உச்சரிக்கப்படும், இக் நவ். எப்படி உச்சரிக்கப்படும், இக் நவ்னு உச்சரிக்கப்படும், ரைட்டா? ஆனால் இப்படி உச்சரிக்கக்கூடாதுங்க, நவ் அப்படின்னு தான் உச்சரிக்கணும். ஏன்னா அந்த கேக்கு உச்சரிப்பு கிடையாது. சரி சார், உச்சரிப்பு கிடையாது வச்சுக்கிடுவோம். எதனால, ஏன், நாங்கள் எப்படி இதை புரிஞ்சுக்கிறது, அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன் வாங்க. இப்போ ஏன் அப்படின்னா, கேக்கு அப்புறம் எண்ணில் தொடங்கும் வார்த்தைகள் ஜெர்மன் மொழியிலேருந்து வந்திருக்கதா இங்கிலீஷ்காரங்க சொல்கிறாங்க. இங்கிலீஷ் பீப்புள் திங்க் இட் இஸ் ஆக்வர்ட் டு ப்ரொனவுன்ஸ் கே, ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறாங்க, கேக்கு அப்புறம் எண்ணு வர்றதுனால அந்த கே உச்சரிக்கக்கூடாது, உச்சரித்தா அது ஆக்வர்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதனால தாங்க கேக்கு அப்புறம் எண்ணு வந்தால் அந்த கேக்கு உச்சரிப்பு கிடையாது. இதுதான் அவங்க கொடுக்குற விளக்கம். சரியா? இப்போ நம்ம பார்ப்போம். உதாரணமாக எடுத்தோன்னா இக்குக்கு என்ன சொல்கிறோம், கே, அது இக். அடுத்து இன் ப்ளஸ் ஓ, நோ, ரைட்டா? ஆனால் அது அப்படி வரக்கூடாதுங்க. இன்னுக்கு என்ன சொல்கிறோம், இந்து தான் வரணும் அப்படின்னு சொல்கிறோம். இந்து ப்ளஸ் ஓ, நோ. டபிள்யூக்கு இவ். எப்படி வரும், இதை உச்சரிச்சிங்கன்னா எப்படி வருது, நவ். எப்படி வருது, நவ் அப்படின்னு வருது, ரைட்டா? நவ்வுன்னு வருது. உதாரணத்துக்கு இப்படி தான் வருது. ஆனால் நம்ம தமிழில் உச்சரிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் எழுத்து என்ன தான் வருங்க, ஃபஸ்ட் எழுத்து புள்ளி வைத்த எழுத்தாக வரக்கூடாது. அப்போ எப்படி தான் உச்சரிக்கணும், நவ்வுன்னு தான் உச்சரிக்கணும். தமிழில் இலக்கண விதி என்ன அப்படின்னா, எந்த ஒரு சொற்களும் மெய்யெழுத்தில் தொடங்காது, ரைட்டா? அப்போ அந்த ஈக்கு வருமா, வராது. ரெண்டாவது எழுத்து என்ன போட்டோம், இன்னு ப்ளஸ் ஓ போட்டோம். இப்போ அப்புறம் இந்து ப்ளஸ் ஓன்னு மாற்றிருக்கோம். ஏன் அப்படி மாற்றிருக்கோம், இன்னு தமிழில் முதல் எழுத்தாக பெரும்பாலும் வராது. அதுக்கு பதிலாக என்ன வரும், இந்து தான் வரும். அதனால தான் என்ன மாற்றிருக்கேன், நவ்வுன்னு மாறியிருக்கேன். இதிலேருந்து தெரியுதா, மொழி ஆராய்ச்சியில் படி பார்த்தாலுமே நீங்கள் தமிழில் இருந்து தாங்க வந்திருக்கு. இந்த வார்த்தைகள் உச்சரிப்பு தமிழில் இருந்து தான் வந்திருக்கு, ரைட்டா? இந்த உச்சரிப்புக்கு வந்திருக்குன்னு சொல்ல, உச்சரிப்புக்கு பேஸ் எது அப்படின்னா தமிழ் தான். சரி, இப்பொழுது நம்ம விவாதத்தை முடிச்சுக்கிடுவோம், ரைட்டா? இப்போ எந்தெந்த வார்த்தைகளை எப்படி உச்சரிக்குங்கிறத பார்க்கலாம். கே அப்படின்னா இக்குன்னு சொல்லிட்டோம், மெய்யெழுத்து, ரைட்டா? கேயில் ஆரம்பிக்கும் வார்த்தையின் இரண்டாவது எழுத்து இக்கா இருக்கிறதுனால அது தமிழில் முதல் எழுத்து வராது. அதனால் எண் வந்தால் அந்த எண்ணிலேருந்து தான் உச்சரிக்கணும். இதுதான் நம்மளுடைய சூத்திரம், ரைட்டா? ஏன்னா மெய்யெழுத்தாக இருப்பதனால மெய்யெழுத்தில் தொடங்குற எழுத்தில் உச்சரிக்க முடியாது. அதனால் எண்ணிலேருந்து தான் உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா? KNEEL, கேக்கு உச்சரிப்பு கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக எண்ணுக்கு போயிடு. இன் ப்ளஸ் இ, நீ. எல்லுக்கு இல். எப்படி வருது, நீல்.
கினீல்னு சொல்லக்கூடாது, நீல் அப்படின்னு தான் உச்சரிக்கணும். ரைட்டா? இரண்டாவது ஒரு வார்த்தை KNIFE. கேக்கு வந்து ஈக்கு, ஆனால் தமிழ் படி ஈக்குக்கு உச்சரிப்பு கிடையாதுங்க. அப்போ எந்த எழுத்துக்கு தான் உச்சரிப்பு ஸ்டார்ட் ஆகுது? எண்ணிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எண்ணுங்கிறது என்னது? புள்ளி வைத்த எழுத்து. அதுக்கப்புறம் ஐ இருக்கிறதுனால அது உயிர்மை எழுத்தாக மாறிவிடுகிறது. என்ன எப்படி மாறிடுது? இன் ப்ளஸ் ஐ நை. ரைட்டா? எஃப்க்கு வந்து இஃப். ஈக்கு உச்சரிப்பு கிடையாது. வார்த்தையின் கடைசியில் ஈ வந்து அதுக்கு என்ன உச்சரிப்பு கிடையாது. அது எப்படி மாறிடுது உச்சரிப்பு? நைஃப். கனைஃப் இல்லைங்க, நைஃப். புரியுதா? அடுத்து KNITVWEAR. கேஎன்னுக்கு கேக்கு உச்சரிப்பு கிடையாது. இன் ப்ளஸ் இ நீ. டீக்கு வந்து இட், ஏன்னா தனியாக வந்திருக்கு, அது வச்சு புள்ளி வைத்த எழுத்தா மாதிரி இருக்குது. WEயும் சேர்ந்து வி இர். நிட்வேர் எப்படி மாறுது? நிட்வேர் அப்படின்னு மாறிடுது. எப்படி வருது? நிட்வேர். ரைட்டா? அடுத்து ஒரு உதாரணத்தை பார்த்துடலாம். KNOW இதுதான் நம்ம பார்த்தோங்க. கேக்கு என்ன சொல்கிறோம்? உச்சரிப்பு கிடையாதுனால இன் ப்ளஸ் ஒவ்வுன்னு போட்டோம். ஓடபிள்யூவுக்கு அவ்வுங்கிற ஒரு அர்த்தமும் ஓசையும் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் இன் ப்ளஸ் ஆவ் நவ். நீங்கள் பிரித்து எழுதினாலும் ஒன்று தான், சேர்த்து எழுதினாலும் ஒன்று தான், நவ். அடுத்து KNUCKLE. இது எப்படி சார்? கேக்கு அப்புறம் என்ன இருக்குது? NU இருக்குது. அப்போ கேக்கு உச்சரிப்பு கிடையாது. எப்படி? எண்ணுக்கு அப்புறம் யூ இருக்கிறதுனால உயிர்மை எழுத்தாகிறது. CK அப்படி ரெண்டு எழுத்தையும் சேர்த்தா ஈக்கென்று உச்சரிக்கப்படும் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். எல்லுக்கு அப்புறம் ஈ வந்திருக்கு, அதனால் அது ஒரு எப்படி இருக்குது? NU. கேக்கு உச்சரிப்பு கிடையாது, அது ஒதுக்கிடுங்க. எண்ணுக்கு அப்புறம் யூ வந்திருக்கு, அது உயிர்மை எழுத்து. CK ரெண்டு சேர்த்து மெய் எழுத்தாக வருது. எல்லும் மெய் எழுத்து. எப்படி வருது பாருங்கள். இன் ப்ளஸ் ஊ நூ. CK வந்து இக். அல். எல்லுக்கு வந்து இல். எப்படி வருது? நுக்கல்னு வருது. இப்படி தாங்க உச்சரிக்கணும். இதுதாங்க கேக்கு அப்புறம் எண்ணு வந்தால் ஏன் உச்சரிப்பு இல்லைங்கிறத தமிழ் மொழி மூலம் விளக்கம் கொடுத்துருக்கோம். இந்த தொடர் உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்குங்கிறத நம்புகிறேன். மேலும் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் ஒரு முக்கிய வேண்டுகோள். உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சேனலின் பயன் முழுமைக்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை ஃபேஸ்புக்லேயோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ ஷேர் பண்ணுங்க என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.